சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் தீபாவளி வரப்போகுது. தீபாவளி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே லக்ஷ்மி குபேர பூஜை இதுதான் நினைவுக்கு வரும். ஏன்னா பல வருடங்களாக நாம் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்றத தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். அதற்கான காணொளிகள் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த வருடமும் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டெமோ வீடியோ கொடுத்தீங்கன்னா அதன்படி செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குபேர பூஜையில் நாம் என்னென்ன அம்சங்கள்லாம் வைக்க போகிறோம், குறிப்பாக பேய் மிரட்டி, இந்த பேய் மிரட்டி அப்படிங்கிறத நாம் எப்படி பூஜையில் வைக்க போகிறோம் அப்படின்றத இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். இது மட்டும் கிடையாது, இந்த பூஜையில் நாம் எல்லாமுமே பச்சை நிறத்தில் பெரும்பாலும் வைக்க போகிறோம். இப்போ பாருங்க, நான் கூட பச்சை நிற பட்டுப்புடவை நல்லா இருக்கா? சரி, இந்த பச்சை நிற பாருங்க, பச்சை நிற பட்டுப்புடவைன்னு அதுலேயே நான் ஆரம்பிக்கிறேன். குபேரர் அப்படின்னும் போது நமக்கு பசுமையான வாழ்க்கையை தரக்கூடியவர். நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். இந்த குபேர பூஜையில் பச்சை நிற குபேரர், பச்சை நிற குங்குமம், பச்சை நிற காப்பு கயிறு, இப்படி எல்லாமே பச்சை. நிவேதனம் கூட பச்சை பயிறு தான் வச்சுருக்கேன். அன்னைக்கு என்னென்னலாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நான் உங்களுக்கு இந்த குபேர பூஜை அப்படின்றத இன்னைக்கு செஞ்சுட்டு உங்களுக்கு அந்த காணொலி கொடுத்துருக்கேன். இந்த பூஜையை நான் எப்போ பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாலை 4 to 6 பிரம்ம முகூர்த்த காலத்தில் நான் பண்ணியிருக்கேன். இந்த காலத்தில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, மாலை நேரத்துலையும் நீங்கள் பண்ணலாம். இப்போ மாலை நேரம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, மாலை நேரம் அமாவாசை பிறந்துருது, அமாவாசை பிறந்த பிறகு பண்ணலாமா அப்படின்றது சில பேரினுடைய சந்தேகம். அமாவாசை பிறந்துருச்சுன்னா நாம் இறை வழிபாடுகளை எல்லாம் அடுத்தது தான் செய்யணும். முதல்ல அமாவாசை வழிபாடு, அதுக்கு அடுத்தது தான் இறை வழிபாடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு அமாவாசை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறத அதிகாலையில் பண்ணிவிடுங்க, பிரம்ம முகூர்த்த காலத்தில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அமாவாசை இல்லை, எனக்கு எங்கள் மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க, அப்போ நான் செய்யலாமா அப்படின்னும் போது நீங்கள் மாலை நேரத்தில் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்றத செஞ்சிடலாம். சரிங்களா? அதாவது அமாவாசை இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்த காலத்தில் பண்ணிவிடுங்க. அமாவாசை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் கூட இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்றத பண்ணிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. தீபாவளி 20ஆம் தேதியா 21ஆம் தேதியா அப்படின்றது, 20ஆம் தேதி தீபாவளி, 21ஆம் தேதி கேதார கௌரி விரதம். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தேதிகள். 20ஆம் தேதி தீபாவளி, 21ஆம் தேதி கேதார கௌரி விரதம். சரிங்களா? இப்போ நம்மளுடைய பூஜை அறையில் நான் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படியெல்லாம் செஞ்சுருக்கேன் அதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து உங்களுடைய பூஜையில் நீங்கள் என்னென்னலாம் சேர்க்கணும், என்னென்னலாம் குறைச்சிக்கணும், இதெல்லாம் தவிர்க்கணும், அதெல்லாம் உங்களுடைய சௌகரியப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இதை தான் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் நான் என்னென்ன அம்சங்கள்லாம் வச்சுருக்கணும், இதை கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதே மாதிரி பூஜையை நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை இதெல்லாம் நான் தவிர்த்துட்டு செஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். சரி வாங்க, நான் பூஜை எப்படி செஞ்சுருக்கேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன்.